வணக்கம், நான் உங்கள் சித்ராலிங்கேஸ்வரன். இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் பேக் தாங்க சொல்லி தரப்போறேன். ரெக்டாங்கிள் சைஸ்ல இருக்கும். ரொம்ப சிம்பிளான கட்டிங், ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சிங். நம்ம ஷாப்புக்கு போகணும்னா அதை எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாங்க. எப்படி நான் கட் பண்றேன், எப்படி ஸ்டிச் பண்றேன், வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் பேஸ்டு ஹேண்ட் பேக் தான் நம்ம பார்க்க போறோம். நான் வந்து நான் ஓவன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 32 இன்ச்சஸ் ஒரே பீஸா ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். அதாவது எங்கேயுமே கட்டிங் இல்லாம 32க்கு 16 இன்ச்சஸில் ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். 32க்கு 16. இது இல்லாமல் ஹேண்டில் இது நல்லா வித்து இருக்கும். ஷாப்பிங்க்கெலாம் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணலாம். அதனால நான் ஓவனில் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஹேண்டில் 16க்கு 2 இன்ச்சஸ் வித்தில் 2 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹேண்டில் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஒரு ஃபோல்டு, இது வந்து பிசுறுலாம் வராது, அதனால 3 ஃபோல்டில் அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இதே மாதிரி ரெண்டாவது ஹேண்டிலும் நான் ஸ்டிச் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ 2 ஹேண்டில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். பாருங்க, ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ இந்த டாப்ல மட்டும் டபுள் ஃபோல்டிங் பண்ண போறேன். நான் வந்து ப்ளூவை வந்து உள்ள கொடுத்துட்டு ஒயிட் பேஸ்ல பண்ண போறேன். நம்மளோட விருப்பம் தான் கலர் கொடுக்கறது எல்லாமே. ஆனா இதை ஸ்டிச் பண்ணும் போதே நம்ம இப்ப தச்ச ஹேண்டில் அப்படியே உள்ள வச்சிடலாம். சென்டர்ல இருந்து கொஞ்சம் நகர்ந்து வரா மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பேக் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும், பட் நிறைய கேரி பண்ணி ஷாப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ரெண்டாவது ஹேண்டிலும் நம்ம கொடுத்துடலாம். ஒரே மாதிரியே கொடுத்து மடிச்சுட்டு ஒரு பிஸ்னஸா கூட நம்ம இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் எடுத்து பக்கத்துல ஷாப் இருக்குன்னா ஸ்டிச் பண்ணி காட்டலாம். கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கேட்பாங்க, நம்ம வந்து ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணலாம். இதுல அடுத்து மட்டும் ஒரு ஒர்க் இருக்கு. நான் கோடு போட்டு வச்சுட்டேன். அது என்னங்கிறத உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 2ஆம் அடிச்சு வரத சென்டர்ல ஒரு லைன் போட்டுட்டேன். அதுல இருந்து ஒரு ஸ்கேல் வித்துக்கு மேலையும் ஒரு ஸ்கேல் வித்துக்கு கீழையும், அதாவது இதுதான் சென்டர் பாயிண்ட், மேலையும் கீழையும் நான் லைன் போட்டுட்டேன். எதுக்காகனா ஃபர்ஸ்ட் இந்த சென்டரை பேஸ் பண்ண மாதிரி, இதை பாருங்க, ஹேண்டில் வச்சாச்சு. சென்டரை பேஸ் பண்ண மாதிரி நான் ஃபர்ஸ்ட் மடிக்கிறேன். மடிச்சுட்டு அந்த சென்டரை இப்படி உள்ள போற மாதிரி வச்சு மடிச்சிடுறேன். இந்த 2 கோடும் இப்படி மீட் ஆகணும். இந்த சென்டர் இது உள்ள போகணும். இப்படி வச்சா மாதிரி இந்த சைடை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இந்த கோடு தெரியணுங்கிறதுக்காக ஒயிட் கொடுத்துருக்கோம். நான் சொன்ன மாதிரி எனக்கு இதுதான் உள்ள போகுது. தைக்கும் போது நம்ம உள்ளதான் தைக்கணும். ஃபர்ஸ்ட் மேல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வரும்போது நம்ம இப்படி மடிச்சுக்க போறோம். கூட நம்ம இப்படி பார்த்தாலே நமக்கு ஈஸியா தெரியும். ஈக்குவலா வரா மாதிரி கரெக்டா வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, டவுட் இருந்ததுன்னா இப்படி நீக்கிட்டு நம்ம பார்த்துட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். வேணும்னா கூட நீங்க இங்கேயும் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்கேல் வித்துங்கிறதால கண்டிப்பா இப்படி ஈக்குவலா தான் வரும். அதே மாதிரி அடுத்த பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நான் தைக்கிற பக்கம் ராங் சைடு. அதே மாதிரி இந்த ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸோட தான் இருக்கும், அதனால தைக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இதை நம்ம திருப்பிடலாம். இங்க பாருங்க, கார்னர் வந்து நமக்கு இந்த ஃபினிஷிங்ல தான் 2 பக்கமும் கிடைக்கும். உள்ள பாத்தீங்கன்னா நல்ல வித்தோட நான் ஓவன் யூஸ் பண்ணும்போது நமக்கு பிசுரே இல்லாம கிடைக்கும். நல்ல ஒரு பிசினஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சிம்பிள் ட்ரிக்காவும் இருக்கும், அட் சேம் டைம் ஸ்பேஷியஸாவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. என்னங்க, ரொம்ப சிம்பிளா இருந்ததா? ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.